சென்னை மாநகரில் பல சாலைகள் சேதமடைந்திருப்பதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக வாகன ஓட்டிகள் கூறுகிறார்கள். இதனை இன்று முதல் சிறப்பு நேரலையாக புதிய தலைமுறை பதிவு செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜ்குமார், இன்று காலையிலிருந்து சென்னையில் சீரமைக்கப்படாமல் இருக்கக்கூடிய சாலைகள் குறித்த தொடர் நேரலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த நிலையில இன்னும் என்னென்ன சாலைகள் இந்த மாதிரி சீரமைக்கப்படாமல் இருக்கு, இந்த சீரமைக்காம இருக்கக்கூடிய சாலைகளை சரி செய்யறதுக்கான பணிகளை சென்னை மாநகராட்சி எடுத்திருக்கிறா, என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்? கார்த்திகா, சென்னை மாநகராட்சி தமிழகத்திலே மிக முக்கியமான மாநகராட்சி. அதாவது ஓராண்டுக்கு மாநகராட்சியினுடைய பட்ஜெட் மட்டும் 4200 கோடி ரூபாய் இருக்கிறது. இது கடந்த நிதியாண்டில் திட்டமிடப்பட்டது. கிட்டத்தட்ட 27% சாலை புதிய சாலைகள் போடுவது, சாலை பராமரிப்புக்கு மட்டுமே மாநகராட்சி 27% பட்ஜெட் ஓராண்டுக்கு ஒதுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் 15 மாநகராட்சி மண்டலங்கள் சென்னையில் இருக்கும்பொழுது பல இடங்களில் சாலை மிக மோசமாகவும் சாலையில் பயணம் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. சாலை சிதிலமடைந்து பாதுகாப்பு அற்ற சூழல் இருக்கக்கூடிய காரணத்தால் விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலையம் இருக்கிறது. நம்முடைய செய்தியாளர்கள் இன்று மட்டுமே 3 இடங்களில் நேரடியாக கலாய்வு செய்து மடிப்பாக்கம், வலசரவாக்கம், தேனாம்பேட்டை போன்ற இடங்களில் இதற்கான பதிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த இடம் மட்டும் இல்லாமல் போரூர், மதுரவாயில், வியாசார்பாடி, திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களிலும் சாலைகள் மிக மோசமாகவே இருக்கிறது. பருவமழைக்கு தீவிரமாவதற்கு முன்னதாகவே புதிய சாலைகள் போடுவது, பராமரிப்பு பணி உள்ளிட்டவைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை நாம் மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இருக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற சிக்கல் இருக்கக்கூடிய நிலையால் வாகனத்தில் பயணம் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதை மாநகராட்சி அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் நாம் கொண்டு சென்றிருக்கிறோம். கடந்த நிதியாண்டிலேயே 3000 இடங்களில் சாலைகள் போடுவதற்கான பணிகள் திட்டமிட்டு இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது 2ஆம் கட்டமான பணிகள் தொடங்கி இருப்பதாகவும், அதாவது தேர்தல் நடத்தை விதி காரணமாகவே கடந்த 3 மாதங்களில் தொய்வு ஏற்பட்டதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக மாநகராட்சியினுடைய துணை மேயர் மகேஷ்குமார் நமக்கு தெரிவிக்கும் பொழுது 409 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2ஆம் கட்டமாக சாலைகள் போடக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு புறநகர் பகுதியிலிருந்து மாநகராட்சி பகுதிகளுக்கு இணைத்த வார்டுகளில் பணிகள் மேற்கொள்வதில் சிரமம் இருக்கிறது. அதாவது குடிநீர் வாரியமும் மின்சார வாரியம் அவர்களுக்கான பணிகளை முழுமையாக முடித்து மாநகராட்சியிடம் ஒப்படைத்தால்தான் புதிய சாலைகள் போடுவது போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அது சவாலாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இன்று நாம் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த இடங்களெல்லாம் இன்றே ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சியினுடைய அதிகாரிகள், பொறியாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்தந்த இடங்களில் நேரடியாக கலாய்வு செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 2ஆம் கட்டமாக திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய சாலைகள் போடக்கூடிய பணிகளுக்கான இடத்தை வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும், அதேபோன்று புதிய தலைமுறை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய இடங்களில் உடனடியாக ஆய்வு செய்து அந்த இடங்களில் பணிகளை வேகப்படுத்த இருப்பதாக தெரிவித்திருக்காங்க. எனினும் களத்தில் பார்க்கும் பொழுது மாநகராட்சி அதிகாரிகளும் பொறியாளர்களும் சில இடங்களில் துரிதமாக பணி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதேபோன்று குடிநீர் வாரியம், மின்சார வாரியம் உள்ளிட்டவர்களெல்லாம் பணிகள் செய்யக்கூடிய இடத்தில் மாநகராட்சியும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பு நடவடிக்கையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பருவமழை தீவிரமாவதற்கு முன்னதாகவே இது போன்ற இடங்களில் சாலைகளை போடுவதற்கு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. கார்த்திகா. ராஜ்குமார், நீங்க சொன்னது போல கிட்டத்தட்ட மழைக்காலம் துவங்கிவிட்டது. இந்நிலையில் இந்த சாலை பணிகள் எல்லாம் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த பணிகள் எல்லாம் எவ்வளவு நாட்களுக்குள் முடிக்கப்படும் தோராயமாக மாநகராட்சி அதிகாரிகள் சொல்றாங்க? மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கும் பொழுது எப்பொழுதுமே சாலைகள் போடுவதும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது 2 கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மாநகர பேருந்து செல்லக்கூடிய சாலைகள் முக்கியத்துவம் கொடுத்தோம், உட்புற சாலைகள் என 2 பிரிவாக பிரித்து சாலை போடக்கூடிய பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அதாவது தேர்தல் நடத்தை விதி முடிந்ததுக்கு பிறகு இது போன்ற பணிகளை செய்வது துரிதப்படுத்தியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
பருவமழை தீவிரமாவதற்கு முன்னதாகவே இதற்கான பணிகளை முடிப்பதற்கான திட்டமிடல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 3 மாதத்திற்குள் மிக முக்கியமான இடங்களில் அதை எந்தெந்த இடங்களில் சாலைகள் போடுவது போன்ற இடத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பதாகவும் அந்த இடங்களில் முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக பணிகளை முடிப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மாநகராட்சி சாலையில் போடக்கூடிய இடங்களில் மற்ற துறைகள் செய்திருக்கக்கூடிய பணிகளை உடனடியாக முடித்துக் கொடுத்தால் அதை விரைவாக சாலைகள் போடக்கூடிய பணியை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முறை அதாவது சென்னைக்கு புறநகர் பகுதியாக ஏற்கனவே புறநகர் பகுதியிலிருந்து மாநகராட்சி வார்டுகளை இணைத்த மடிப்பாக்கம், வேளச்சேரி, போரூர் இந்த இடங்களெல்லாம் கூடுதலாக கவனம் செலுத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பருவமழை தீவிரமாவதற்கு முன்னதாகவே புதிய சாலைகள் போடக்கூடிய பணியை முடக்கிவிட்டு அதற்கான பணிகளை வேகப்படுத்த இருப்பதாகவும் தொடர்ந்து நீண்ட காலமாக ஒட்டுமொத்தமாக சென்னை நகரில் இந்த நிதியாண்டில் திட்டமிட்டிருக்கக்கூடிய அந்த புதிய சாலைகள் போடுவதற்கு 6 மாத காலமாகும். ஆனால் ஒரு 3 மாத காலகட்டத்தில் உடனடியாக முடிக்க வேண்டிய பணிகளில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. கார்த்திகா, சென்னை சாலை பணிகள் விரைந்து முடிக்கப்படும் அப்படின்னு நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.